இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு சின்ன பிள்ளைங்களாம் யாரையும் போய் கடிக்காமல் இருக்கிறதுக்காக மரத்தில் உட்கார வச்சு கொழுக்கட்டை பிடிச்சி போடணுமா. இது ரெண்டே ரெண்டு போதும். ஏன்டி வாழை தாரியை பிடிச்சி இழுத்துறாதடி. ஃபோன் வாங்கிடுங்க. நீ சாப்பிட்றத பார்த்தா எனக்கு வாய் ஊறுதுடா. என்ன பற்றி எதுக்கு சுண்டைக்காய் இருக்கா? சுண்டைக்காய் ஏதோ ஒரு குழம்பு வைக்கலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கு, ரொம்ப அதிகமாலாம் இல்லை. ஆனால் அங்கே அதிகமாக இருந்துச்சு பத்தியா? எங்கள் வீட்டில் அப்படியே கொத்து கொத்தாக இருந்துச்சு, ஒரு கொத்துலேயே ஒரு 10-15 இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 4 அந்த மாதிரி தான் வைக்குது. இன்னைக்கு குழம்பு வைக்கலாம் அந்த அளவுக்கு தான் இருக்குது. இங்கே பாரா, சரி இலையெல்லாம் எப்படி மஞ்சள் ஆகுதுன்னு, தண்ணி சத்து இல்லையோ, அதான் நினைக்கிறேன். அதனால தான் இப்படி இருக்கான்னு தெரியல. குழம்புக்கு போதும்ல? இல்லை இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது, நான் பறிக்கணும். ஹேமி ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வீட்டில் சுண்டைக்காய் செடி எங்கள் அம்மா வீட்டிலேருந்து பிடுங்கிட்டு வந்து வச்சது. ஆனால் செடி பெருசாக தான் இருக்குது, ஆனால் பூலாம் வைக்கிது. இந்த மழை காலத்தில் நல்லா காய்க்குன்னு பார்த்தா இந்த மழையில் செடியெலாம் ஒரு மாதிரி மஞ்சள் கலர் ஆகுது. மழையில் தானே இன்னும் நல்லா கிளம்புன்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்னும் இப்படி இருக்குது, இன்னும் மஞ்சள் மஞ்சள்னு. எனக்கு சுண்டைக்காய் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். வைக்கலாம், கொஞ்சமாக போட்டு தட்டி போட்டு வைக்கலாம். இன்னும் தேங்காய் பூண்டு அரைச்சி ஊற்றி காய வைக்கணுமா இல்லை பச்சையாக வைப்பாங்களா? போன வாட்டி நம்ம பச்சை தானே வச்சோம். பச்சையாக தான் வைக்கணும் சுண்டைக்காய். அதுதான் சீத்து செம்மையாக இருக்கும். சுண்டைக்காவை காய வச்சு வைக்கிறது வந்து வத்த குழம்பு. நம்ம ஒரு வாட்டி வச்ச ஞாபகம் இருக்கா? சுண்டைக்காய் குழம்பு. அதில் நம்ம வைக்கல, நீ வச்ச. அதான் நான் வச்சது, நீ சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் நான் வச்சேன். ஆமாம், அதுல இருந்தா எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. இது ரெண்டே ரெண்டு போதும். ஏன்டி வாழை தாரியை பிடிச்சி இழுத்துறாதடி. இல்லைடா, கரெக்டாக 2 தான் பறிச்சிருக்கேன். நாங்கள் வாழை தாரை மரத்திலே பழுக்க வச்சுருக்கோம், ஆனால் பழுக்க விட மாட்டோம். 2 பறித்து வறுத்துருவோம். அது வாழைக்காய் தானடி, அது வாழைப்பழம் இல்லடி. வாழைத்தாருடா, வாழைத்தாரு. இது எனக்கு பிடிக்கும். இந்த பழம் எனக்கு பிடிக்கும். வாழைக்காய் வறுத்தா பிடிக்கும். வாழைக்காய் வறுத்தா பிடிக்கும், அந்த பொரியல் பண்ணால் நல்லாயிருக்கும். 2 இப்போ மட்டும் போதும்னு சொல்லிட்டு வறுக்கிறதுக்காக பறிச்சிட்டேன். சரி 2 பறிக்கலடா, 3 பறிச்சிருக்கேன்டா. அதான் எனக்கு தெரியுமே, நீ ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டிங் சேர்ந்த ஆள் தானே. 3 வாழைக்காவை போட்டு வறுத்துட்டு சுண்டைக்காய் போட்டு குழம்பு வச்சுட்டு கத்திரிக்காவை பரட்டிட்டு நம்ம திவி ஸ்கூலுக்கு வேற கிளம்பணும். இந்த ரோஸை எனக்கு பறிக்கவே மனசு வரலைங்க. செடியில் பார்க்கறதுக்கு இந்த ஒயிட்டு பக்கத்தில் இருக்கா, அதுக்கு பக்கத்தில் இந்த கலர் இருக்கா, அப்படியே 2 அப்படியே அழகாக இருக்கும். அதனால எனக்கு பறிக்கவே மனசு வராது. வெளியில் போனாலும் எப்பயாவது வச்சுட்டு போகணும்னு நினைப்பேன், ஆனால் பறிக்காமல் விட்டுட்டு போயிடுவேன். இன்னைக்கு வெளியில் போகிறேன், சரி அழகாக இருக்குது ரொம்பவே, சரி வச்சுட்டு போகலான்னு ஒன்று பறிக்க போகிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த கலரு. ஒன்றே ஒன்று மட்டும் பறிச்சுக்கிறேன், சாரி. ஆமாம், ஒன்று மட்டும் போதும். போதுண்டி. நீ போட்டி அதிகமாக பறிச்சுட்டு போல. 3 கத்திரிக்காய் தான் பறித்தேன். நம்ம வீட்டில் இந்த காய்கறிலாம் இருக்கிறதுனால அவசரத்துக்கு டக்குன்னு போய் ஏதாவது பறிச்சுட்டு வந்துடலாம். பறித்தது அதுக்குள்ளே வாடி போயிட்டு போயிடான். வெயிலே இல்லை, கருவேப்பிலை வாடி போயிட்டு. ஃபஸ்ட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். பரவாயில்ல, நம்ம வீட்டில் இந்த மாதிரி இருந்ததுனால பிரச்சனை இல்லை. இல்லைன்னா காய்கறி எதுவுமே இல்லாததுக்கு போய் கடையில் தான் வேண்டாம். ஆமாம், இப்போ போகிற வாங்கி தருவேன். இதே எத்தனை தடவை தான் போட்டு, ஐயோ எனக்கு இந்த கத்திரிக்காவை வாழைக்காவை பார்த்தாலே நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் தீர்ற வரைக்கும் இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வெளில போகிறோமா, ஏதாவது காய்கறி வேறு வாங்கிட்டு வரணும். இருந்தாலும் இப்போ நமக்கு அவசரத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கிறதுனால பறிச்சுக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் எங்களுக்கு. சுண்டைக்காய், இந்த கத்திரிக்காய், வாழைக்காய், ஐயோ இதெல்லாம் இருக்கிறது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். தூங்கிட்டு இருந்தாங்க, நல்லா எழுந்திரிச்சிட்டேன் ஆள் சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள. என்னது? குளிச்சுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். நல்ல வேலை சமத்தா இருந்தா தெரியுமா எனக்கு. என்னது என்னது? ஓ கொடுங்க கொடு, இங்கே கொடு, இங்கே கொடு, அம்மாட்ட கொடு. நிவி அம்மாட்ட கொடு. ஐயோ பல்லு முளைச்சிட்டுங்க, வேற போட்டு கடிச்சு வைக்கிறாங்க எங்களை. ஐயோ பல்லு முளைச்சது இல்லாம இப்ப நடக்கிறான், வேகமா நடக்கிறான். கை விடுவோம் தெரியுமா, கை விடும்போது வந்து கடிக்க மாட்டான். வலிக்காது, கடிக்க மாட்டாங்கிறது இல்லாம வலிக்காது. இப்ப கடிக்கிறது வலிக்குது. நீவே முன்னெல்லாம் லைட்டாக தான் கொடுக்கணும்னு ஓடுவான், இப்போ வேகமாக ஓடுறானா, நம்மளாலே மேனேஜ் பண்ண முடியல. டக்குன்னு அதை எடுக்காதன்னு சொல்ல கட்டி பிடிச்சி எடுத்து விட்டுட்டு போயிடுவான். என் தங்கச்சி இப்போ வந்தாலா, அவளும் கையை விட்டு கடிச்சிட்டான். அது படுறது அப்படியே லைட்டா, அது ஒரு அழகா இருக்கு, அந்த வலியும் ஒரு சுகமா இருக்கு. என்ன இந்த தோட போட்டு வர?
அதுதான் திருகாணி லூஸா இருக்கே. நெறைய பேர் அதுக்கு டிப்ஸ்லாம் சொன்னீங்க. எனக்கு பயமா இருக்கு. பூண்டுல ஊற வச்சு அந்த தண்ணீல போடுங்கக்கா அப்படின்லாம். வேணா வேணாம். அன்னையிலேருந்து மிரண்டுட்ட ஆளு. ஆமா. தங்க வைக்கிற வேலைக்கு ஏதாவது பண்ணிட்டு அது திரும்ப வீடாருங்கிறதுனால கிடைச்சிடுச்சு. வெளியில எங்கேயாவது போயிருந்தா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதனால அது பேசாம பீரோல இருக்கட்டும். நம்ம இருக்கிற கவரைக்கும் தொடைய போட்டுருவோம். எனக்கு அதுதான் இதுதான் பெஸ்ட்டு. அன்னையிலேருந்து மிரண்டுட்டாங்க ஆளு. இது இல்லாம சென்னைக்கு போனேன் நான் ரீசெண்டா. அப்போ வந்துட்டு தோடே இல்லாம சென்னைக்கு போயிட்டு வந்துட்டேன். என்ன பண்ணேன், கவரிங் தோடெல்லாம் எடுத்து ஒரு சேஃப்டியா வைப்போம்ன்னு சொல்லிட்டு, எங்க எடுத்து வச்சேன்னே தெரியல. ஏதோ ஒரு டப்பால வச்சிருக்கேன். அத நான் அந்த வேலை பார்த்தோம்ல தீபாவளிக்கு, அப்ப எங்கேயோ ஆயுத பூஜைக்கு வேலை பார்த்தோம்ல, அப்ப எங்கேயோ எடுத்து வச்சுட்டேன். அத தேடுறதுக்குள்ள எனக்கு மயக்கமே வந்துருச்சு. "அட போடா!" அப்படின்னு சொல்லிட்டு தோடே இல்லாமலே போயிட்டு வந்துட்டேன். கமெண்ட்ல அந்த ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன்ல, அதில கேட்டிருந்தீங்க, "அக்கா இயரிங்கே போடல" அப்படின்ட்டு. நான் போட்டுட்டே போகலையே. சென்னைக்கு போகும்போது போடாமே போயிட்டாங்க. போடாமலே ஆமா போயிட்டு நெறைய வந்துட்டேன். பேர் இப்போ ஆக்டர்ஸ்லாம் பாரு. போடுறதில்ல. அது தெரியாம போய் தோடுங்கிறது வந்துட்டு நம்மளா விருப்பப்பட்டு போட்டுக்கிறது தான். ஒரு அழகுக்காக போட்டுக்கிறோம். அது இருந்தாலும் அழகா தான் இருக்குன்னு, இல்லைனாலும் வர்றான் அழகா பாரு. தான் இருக்குன்ட்டு நான் போயிட்டேன். எங்க போயிட்டுருக்க? அவ்வளோ தூரமே தோடு இல்லாம போயிட்டு வந்துட்டேன். இப்ப ரீசெண்டா நான் வாங்குனேன். இப்ப போயிட்டு வந்தேன்ல, அப்ப வாங்குன ஒரு கவரிங் தோட தான் போட்டிருக்கேன். இதுவரைக்கும் அந்த தோடெல்லாம் நான் கண்டுபிடிக்கல. ஒரு நாள் பொறுமையா இருந்து அத தேடி கண்டுபிடிக்கலான்ட்டு புதுசாவே ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகேங்க. நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு, இப்ப திவிய கூட்டிட்டு வெளில போறோம். திவிக்கு வந்துட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சிருந்தாங்க சனிக்கிழமை. அர்ஜென்ட்டா வெளில போணுங்கிறதுனால அன்னைக்கு போய் அட்டெண்ட் பண்ண முடியல என்னால. ஸோ இப்போ போயிட்டு என்ன எக்ஸாம் நடந்துச்சா, அது வந்து பேப்பர் குடுப்பாங்க. அத பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வரணும். அப்படியே நம்ம திவிக்கு ஸ்கூல் முடிஞ்சிருமா, அவனையும் அப்படியே கூட்டிட்டு போலான்னு தான் இந்த டயத்துல கிளம்புறோம். திவி ஸ்கூலுக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு என்னடா புதுசாக முன்னாடிலாம் உட்காந்துருக்க டேய். முன்னாடி உட்காந்தது தான் ஆபத்து. ஏன்னா இங்கே தானே இறங்க போகிறோம். முன்னாடி இப்படியே கொடுத்துட்டு இப்படி இறங்கிடலான்னு பார்த்தா, இங்கேருந்து அதை பிடுங்குறான், இங்கேருந்து இதை பிடுங்குறான். ஐயோ, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிறந்ததுக்கு அப்புறம் முன்னாடி உட்கார்றதே இப்போதான் ஒரு 2-3 தடவை தான் உட்காந்துருக்கேன். அதிகமாக உட்காரவே மாட்டா சீத்து. எப்பவுமே பின்னாடி தான் உட்காருவா. ஒரு தடவை உட்காந்து தான் வச்சான் பாரு திவி ஒரு ஆப்பு. என்ன பண்ணா? அதான் 4 மணி தானே, சரி புள்ள படுத்து வெளில பின்னாடி தூங்குடுன்னு சொல்லிட்டு போட்டுட்டு நம்ம முன்னாடி உட்காந்துருந்தேன் நானே சென்னை போகும்போது. பயந்து அலறிட்டு ஆமா ஆமா ஆமா. அது ஒரு தடவை, அப்புறம் இடையில ஒரு தடவை, இப்ப ஒரு 3 தடவை தான் உட்காந்துருக்கேன் முன்னாடி. 4 தடவை தான் அதுக்கு தெரியாம ஒரு தடவை பேர் உட்காந்துருக்கோம். போன் வாங்கிடுங்க. ரிப்பேர்ல கடந்துச்சு வாங்கிட்டேன். கேப்பரே போலமா ஏன் முழிக்கிற திருன்னு அவன் பேக்ல வச்சிருந்தேன். இந்த வியாபாரம்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆசையா இருக்கக்கூடாது. ஏன் இதை நீ பார்க்கவே இல்லையா? இப்பதான் பார்க்குறியா? செத்தாம்போ நீ பேப்பர் எழுதி நீயே பார்க்கலையா? நான் ஆனால் ஹேண்ட் ரைட்டிங் செம்மையாக தான் எழுதியிருக்கேன். நான் கூட பரபரப்பாக கேவலமாக எழுதிருப்பேன்னு நினச்சேன். சூப்பராக தான் எழுதியிருக்கேன். திவி ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாரு. ஐயோ சீத்து, இவனை வச்சு மேய்க்கிறதுக்குள்ள என்ன ஒரு வழி பண்ணிட்டான் சீத்து. அழுதுகிட்டே இருக்காண்டி. தொட்ட தண்ணு இருக்கும் அங்க பாருங்க, கண்ணு தண்ணி வந்திருக்கு. தொட்ட தண்ணுக்கும் அழுதுகிட்டே இருக்கான். அதுக்கு மைண்ட் செட் சரியில்லை. இப்போ அது கிடையாது. ஃபீஸ் கட்டியா? இங்க பாருங்க பாருங்க, பத்தியா கோவம் வருது பத்தியா? கொடுக்காத நீ கொடுக்காத போ. என்ன பத்தி எதுக்கு பாத்தீங்களா? அது ஐயோ பயங்கரமான ஆளு. சொப்பன சுந்தரி மாதிரி இருக்கு பாரு. சுந்தரம், சொப்பன சுந்தரம். சுந்தரம் சுந்தரம். நாங்க வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா வினோ வந்து டீ கேட்பான் அப்படிங்கிறதுக்காக ஃப்ளாஸ்கில் வடை காப்பி போடுறதுக்காக வெந்நீர் எடுத்துகிட்டு வந்தேன். திவிக்கு வந்துட்டு ஸ்கூல் விட்டு வந்தோடனே நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டோம் இல்லையா, வீட்டுக்கு வந்தால் ஏதாவது சாப்பிடுவான். வர வழியில் பசிக்குதுன்னு சொன்னானா, பக்கத்தில் பானிபூரி இருந்துச்சு. சரி வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு காளான பானிபூரியும் வாங்கிட்டு வந்தோம். போகிற இடத்துல நல்ல ஒரு பிளேஸ் கிடச்சிது. நாங்களும் உட்காந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட வந்துட்டோம். என்னடா டான்ஸ்லாம் போடுற? பொரி பொரி சிக்கு சிக்கு நல்லக்கா நல்லக்கா நல்லாக்கு நல்லாக்கு. ஃபர்ஸ்ட் வர காப்பி போட்டுப்போம். வர காப்பி தாங்க எங்களுக்கு பெஸ்ட். வர காப்பி குடிச்சாதான். ஃபர்ஸ்ட்லாம் வந்து டீ குடிப்பேன், டீ பிடிக்கும்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ வந்துட்டு என்னன்னு தெரியல, வர காப்பி குடிக்கணும் போல இருக்குது. அதனால வர காப்பி வந்துட்டு நிறைய காப்பி தூள் வாங்கி வச்சிட்டோம் வீட்டில். காப்பி தூள் வீட்டில் இருக்கு, ஆனால் இப்போ வரும்போது காப்பி தூள் மறந்துட்டு வந்துட்டேன். ஆமாம், வாங்கிட்டு வந்தது
காளான் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிட்றதுங்க. இதோ இதோ இருக்கு, எதுக்கு தான் காளானு. இது நல்லா தூங்கிட்டு இருந்துச்சுங்க, அதுக்குள்ளே வந்து முடிச்சுக்கிச்சு. அதான் எங்கேயாவது இறங்குனா வச்சுக்கேன் அவன் முழிச்சிடுவான். நிவி முழிச்சிட்டியா? முழிச்சிட்டேன், எனக்கு முழிப்பு வந்துடுச்சுப்பா. நீ சாப்பிட்றத பார்த்தா எனக்கு வாய் ஊறுதுடா. உங்கள் அம்மாவும் நீனும் அப்படியே இருக்கீங்கடா. சூடாக இருக்கா? செம்ம சூடு, ஆவி பறக்கிறது தெரியலையா? வரகாப்பியை பார்த்தீங்களாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நெய் ஊற்றிருக்கிறதுனால அப்படி இருக்கும் மேலாம். ஆமாம், நெய் ஊற்றுனா நல்லா இருக்கும் வர காப்பியில். இதுதான் பிளாக் காஃபி. காளான் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அங்கே சாப்பிடுமா அது மாதிரி இருக்கா? அதே மாதிரி தான் இருக்கு. ஞாபகம் இருக்கா வேணும்? ஃபோன் முதல்ல வாங்கி கொடுத்தது இந்த இடத்துல தான். வயல்ல போய் ஓபன் பண்ணது. வயல்ல அங்க. ஆமா. அங்க நீங்க டிராவல் போனீங்கன்னு வெச்சீங்களா, அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சிக்கிட்டு இந்த மாதிரி வயல்ல உட்கார்ந்து சாப்பிட்டீங்கன்னா செமையா இருக்கும். செம ஃபீல். என்னடா கரண்டி சாப்பிட்டுட்டு இருக்க? கடையில உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு இந்த மாதிரி வெளியில வந்து சாப்பிடுறது வேற மாதிரி இல்ல. அங்க காளான் போட்டு கொடுத்தாருன்னா அப்படியே நின்று சாப்பிட்டுட்டு பறக்க சாப்பிட்டு இவனெல்லாம் வச்சுட்டு எப்படி சாப்பிட முடியும்? இந்த மாதிரி இடத்துக்கு வாங்கிட்டு வந்துட்டோம்னா வச்சுங்களேன், ஃப்ரீயா நிவிய வச்சுட்டு சாப்பிடலாம். நாங்க இப்ப சாப்பிடுறோமா, இதுக்கப்புறம் சூடுலாம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் வினோ சாப்பிடணும். நேற்று ஒரு கண்ணன் போட்டிருந்தோமா, அதுல வந்துட்டு என் ஹஸ்பண்ட் எல்லாம் அப்படி இல்லை, என் ஹஸ்பண்ட் எல்லாம் என்னை சாப்பிட சொல்லிட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க, அது வரைக்கும் பிள்ளைய வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோல நீங்களே பார்த்துருப்பீங்க. பிளாக்ல வினோ தான் வந்துட்டு மேக்சிமம் நிவிய வச்சிருப்பான். நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வினோ எப்பவுமே சாப்பிடுவான். ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு கான்செப்ட், அவ்வளோதான். அதே மாதிரி ஹோட்டல் போறோம்னு வச்சுக்கீங்களா, சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஆமா, எல்லா டைமும் வந்துட்டு நான் சொல்றது நான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவேன், சீத்து வச்சிருப்பா. அப்படிலாம் சீத்து வந்துட்டு தம்பிக்கு வந்து ஊட்டுவாளா, அதனாலே அப்படியே நானும் சாப்பிட்ற மாதிரி ஆயிடும். ஆமா, அதனால நான் அறக்க புறக்க சாப்பிட்டுட்டு வந்து அவனை வச்சுப்பான். திரும்ப வந்து சீத்து சாப்பிடணுமேங்கிறத நிவிய வச்சுப்பேன். ஊட்டி விட்டுட்டு இருப்பேன். இன்னும் சாப்பிட்டுட்டு வந்துட்டு திவியை வச்சுப்பான், நான் அதுக்கப்புறம் சாப்பிடுவேன். இது மாதிரி தான் வந்துட்டு 2 பேரும் ஷேர் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுவோம். ஸோ அதில் நிறைய பேர் கமெண்ட்ல என் ஹஸ்பண்ட் அப்படிதான், என் ஹஸ்பண்டும் அப்படிதான் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டு சொல்லிட்டேன். உனக்கு வரகாப்பி பிடிக்காது? யாருக்கு? இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தான் கொடுக்க மாட்டேன் இது மாதிரி. பாலை விட இது கொடுக்கறது நல்லதான். ரெண்டுத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அது பேர் இதே பழக்கம் காட்டு. உனக்கு பிடிக்குமா? பிடிக்குமா? அவன் குடிக்கிறான், இப்ப போட்டி போட்டு குடிக்கிறான். காமிச்சானா? பாத்தியா பாய் காமிக்குது. எப்படி போன் பேசணும்? போன் பேசு. போன் பேசு. ஹலோ சொல்லு. ஹலோ சொல்லு. இது வந்து எல்லா குழந்தைகளும் பண்ணும் அப்பையில இருந்து. எல்லா குழந்தைகளும் போன் பேசுனா போன் பேசுது. கிளாப் பண்ணு. கிளாப் பண்ணு. இப்போ அந்த இதை குடிச்சிட்டோம். தலை வலிக்குது, நான் கொஞ்சம் குடிக்கலான்னு பார்த்தேன்டா. ஏன்டா இப்படி பண்றீங்க? சுடுதண்ணியை கொஞ்சம் ஊற்றி போயிருங்க. போதுமா உனக்கே? குடிச்சுக்க. டம்ளரால குடி. ஸ்பூனால குடிச்சா இன்னைக்கு குடிக்க மாட்டேன், நாளைக்கு தான் குடிப்பேன். டம்ளரால குடி. சரி இவனை கொஞ்சம் ஊத்தான். தம்பி கொஞ்சம் ஊத்து. போதும். The next day. சீது, திவிக்கு பல்லு முளைச்சிட்டு கொழுக்கட்டை செஞ்சு போட போறேன்னு சொன்னேன், அதுக்குள்ள இட்லி பானையை போட்டியா? இது என்ன கொழுக்கட்டை நினைச்சிட்டு இருக்கியா? கொழுக்கட்டை இல்ல, இட்லியா? ஓ, அப்ப நீங்க வந்து திவிக்கு லஞ்ச் இட்லியா? லஞ்சுக்கு இட்லி. அவன் இட்லி கேட்டிருக்கான். நான் வந்து தயிர் சாதம் செய்யறேன்னு மாவை பார்த்துட்டு, மாவு தான் இருக்குல்லம்மா எனக்கு இட்லியே சுட்டு கொடுத்து, தயிர் சாதம் எனக்கு வேணாம் அப்படின்ட்டான். தயிர் சாதம் எவ்வளவு பிடிக்கும் வேணும் நமக்குலாம், அவனுக்கு தயிர் சாதமே பிடிக்க மாட்டேங்குது வேணும். அவன் என்ன பிறவினே தெரியல, எப்பயாவது தான் தயிர் சாதம் சாப்பிட்றான்.
அதுவே வேணான்றான். சரி காலையில் இட்லியை கொடுத்து அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் அப்படியே செஞ்ச மாதிரி இருக்கும்னு இட்லி சாம்பார் வச்சு இட்லி வேக வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் தான் கொழுக்கட்டை செய்யணும். நிவிக்கு பல்லு முளைச்சிட்டா, சரி எங்கள் வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க பல்லு முளைச்சிட்டுனா கொழுக்கட்டை செஞ்சு போடணும். எங்கள் அம்மாவுக்கு கூட சொல்லலை, என் தங்கச்சி தான் பல்லு முளைச்சிட்டுல கொழுக்கட்டை செஞ்சு போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஐயோ இல்லையே அப்படின்னு. இன்னைக்கு செஞ்சு போடு அப்படின்னு சொல்லி சொன்னாலா, சரின்னு சொல்லி தான் நிவிக்கு கொழுக்கட்டை செஞ்சு தரப்போகிறேன். திவி ஸ்கூல் கிளம்பிட்டாங்க, 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்கோம். அவரே கூட கொஞ்சம் சமத்தா இருப்பான். ஏன் சீத்து? திவி கூட கொஞ்சம் சமத்தா இருப்பான். 5 வருஷம் ஆனதுனால உனக்கு அப்படி தோணுது சமத்தா இருக்கிறான்னு. அந்த ஸ்டேஜ்ல போய் பார்த்துருந்துருக்கணும். இல்ல இப்ப திவி இருக்கறனால கொஞ்சம் உட்காந்துருக்கான் நிவி. இல்லைன்னா முடிஞ்சு. இப்ப இவன் நவுந்தானா முடிஞ்சு. அங்க அவனவரா வரும்ப்பா. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு பாப்பா. 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்கானோ பத்தியா? அவனுக்கு 2 பேரும் விளையாடுற போது நானும் என் தங்கச்சி விளையாண்ட ஃபீல் வருது. அப்பயுமே என் தங்கச்சி ரொம்ப நாள்லாம் என் கூட விளையாடாது, கொஞ்ச நேரம் விளையாடும், அப்படியே அவன் ஃப்ரெண்டு கூட போய் விளையாட போயிடும். திவிக்கு லஞ்ச் அது? திவிக்கு லஞ்ச் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இட்லி சாம்பார் கார சட்னி. ஸ்நாக்ஸுக்கு மாதுளப்பழம் வாழைப்பழம், அவ்வளோதான். லஞ்சும் ஸ்நாக்ஸும் ரெடி. கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பச்சரிசியை நல்லா வறுத்து அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது கூட வறுத்து ஊற வச்ச பச்சை பயிறு, அது கூட கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு உப்பு, அது கூட கொஞ்சமாக ஏலக்காய், இது கூட துருவி வச்ச தேங்காய் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும். அது கூட காய்ச்சின வெல்லம் அப்படியே நல்லா கிளறிட்டு இட்லி பானையில் பிடிச்சி வச்சோன்னா புடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். நிவிக்கு கொழுக்கட்டை ரெடி. அவ்வளோதான். அப்படியே எடுத்து வச்சுட்டு நிவிகிட்ட கொண்டு போய் கொடுப்போம். என்ன சீத்து வித்தையெல்லாம் காமிக்க போறிய? மரத்தில் உட்காந்துட்டியா? கொழுக்கட்டை சுட்டுட்டு வந்தாச்சு. பல்லு முளைச்சவனுக்கு கொழுக்கட்டை. இந்த கீழே வைக்கானா அப்படியே வச்சு சார். மரத்தில் வைக்கணும், சாப்பிடு. எதுக்குடி இப்படி போட்டு விடுற மரத்துல? அப்படிதான் போடணுமா? நான் சின்ன பிள்ளையில எல்லாரையும் விழுந்து விழுந்து கடிச்சிருவேனா? எனக்கு இப்படிதான் செஞ்சு போட்டாங்களா எங்க அம்மாட்ட? இப்பதான் கேட்டேன். திவி சாப்பிடலாமா? என்ன எல்லாரும் சாப்பிடலாம், சாப்பிடு. ஏன்னா ஒரு வாயில வச்சுட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு சாப்பிடு. ஆஹா, கொழுக்கட்டடா, அதை எப்படி முழுசா முழுங்க முடியும்? சாப்பிடு, உனக்காக. கடி கடி கடி. நீ கடி வைப்போ. அப்படிதான் இருக்கும். கடி நீ கடி. ஏப்பா என்னடா சிந்து கண்ணல அடிக்குறா. நல்லா இருக்கா? எனக்கா? ஐயோ அழகு. நீ குடுத்தியாடா? போது நீ செஞ்சு நீயே தின்னுங்கறியா? ஓ சாப்பிடு. இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு சின்ன பிள்ளைங்களாம் யாரையும் போய் கடிக்காமல் இருக்கிறதுக்காக மரத்தில் உட்கார வச்சு கொழுக்கட்டை பிடிச்சி போடணுமா. எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், நீ எல்லாரையும் போய் கடிச்சு வச்சிருவ, அப்போ நான் உனக்கு இப்படி தான் கொழுக்கட்டை செஞ்சு போட்டேன் அப்படின்னாங்க. அப்போ நான் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். அப்பெல்லாம் கிடையாது, கையை கொடுத்தா கடிக்க தான் செய்வாங்க. நீ என்ன பண்ண? உங்கள் ஆத்தாவை லொல்லாத்தாவை போய் கடிச்சு வச்சுட்டியான். சின்ன பிள்ளை இல்லை, உனக்கு கொழுக்கட்டை செஞ்சு போடலை. போதுமா? இந்த சாப்பிடு நிறைய சாப்பிடு, எல்லாமே உனக்கு தான். உனக்கு தான் சாப்பிடு. இந்த கொழுக்கட்டை செஞ்சதுலேருந்து இது மாதிரி செய்வாங்களான்னு கேட்டே எனக்கு சாவடிக்கிறாங்க இவங்க. இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு போடணும்னு சொல்லி என் தங்கச்சியும் சொன்னான். அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், ஆமாம் திவிக்கு கூட செஞ்சு போட்டனே, உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நேற்று நடந்ததே ஞாபகம் இருக்காது, இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஞாபகம் இருக்க போது. ஆனால் சத்து மாவில் ஏதோ கொழுக்கட்டை பிடிச்சி போட்டாங்க. ஆமாம் திவி 5 வருஷம். ஏன்டா நீயே நீ மாற்றி விட்டுற போல இருக்கு சொல்கிறாங்க நினச்சிக்கிட்டேன்.
7 வயசு ஆகுதுடா அவனுக்கு. 7 வயசு ஆக போகுது. ஒரு சிலர் வந்துட்டு மாற்றி கூட செய்யலாம், வேற கொழுக்கட்டை செஞ்சு போடலாம், இல்லை கொழுக்கட்டையே செய்யாமல் கூட இருக்கலாம். இது எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்கங்கிறதுனால நானும் எதுக்கு அந்த ஒரு குறை மட்டும் வைக்கணும்னு சொல்லிட்டு என் பிள்ளைக்கு செஞ்சு போட்டேங்க. நீங்கள் வந்து செஞ்சு போடுவீங்களா இல்லை போட மாட்டீங்களா, இல்லை வேற கொழுக்கட்டை செய்வீங்களாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த விழாக் அவ்வளோதான். திவ்யா கொண்டு போய் நாங்கள் ஸ்கூலில் கொண்டு போய் விடணும். இதுக்கப்புறம் இந்த மரத்தில் இவர் உட்கார மாட்டார். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதாங்க இந்த விழாக். கண்டிப்பாக இந்த விழாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அடுத்த விழாவில் பார்க்கலாம். பாய் பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய்.